கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசிக்க கேட்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல் கடைசி முடிய. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன். அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும். ஜாதிகளுடைய சந்ததிகள் எல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும். ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகளை ஆளுகிறவர். பூமியின் செல்வான்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள். புழுதியில் இறங்குகிறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள். ஒருவனும் தன் ஆத்துமா அழியாதபடி அதை காக்க கூடாதே. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி என்னப்படும். அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்க போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். ஆமென். கர்த்தர் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். நாம் வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். இந்த நேரத்தில் தியானிக்கிறதுக்காக யோவான் 20ஆம் அதிகாரம் അതിന്റെ 23ാമത്തെ വസനം വാസിக்கலாம். யோவான் 20ஆம் அதிகாரம் അതിന്റെ 23ാമത്തെ வசனம். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்கள் மன்னிக்காதிருக்கிறீர்களோ அவைகள் அவருக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். இயேசு கிறிஸ்துவினால் எனக்கும் உங்களுக்கும் பாவ மன்னிப்பு இருக்குது. நமக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கிறதுக்காக கர்த்தருடைய குமாரன் இந்த உலகத்தில் கடந்து வந்திருக்கிறது. தேவ பிள்ளைகளே, அவர் இந்த உலகத்தில் எதுக்காக வந்திருக்கிறார் என்று ஞானம் நீங்களும் புரிந்திருக்கிறது. நாம் இயேசுவை தேடி இருக்கிறார். இயேசு நம்மேல் அவருடைய பரிசுத்த ஆவியை ஊற்றப்படுத்தி இருக்கிறது. கர்த்தர் பிள்ளைகளே, இந்த நாடுகளில் பாவங்களை மன்னிக்கிற ஒரே ஒருவர் தான் இருக்கிறார். அதுதான் இயேசு கிறிஸ்து. நாம் அதை ஆதாமில் தொடங்கி எல்லா மனிதர்களும் பாவத்தால் மரணத்துக்கு நேராய் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. சரீரமும் மரணத்துக்கு நேராய் கடந்து சென்று கொண்டிருந்தது. அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையும் அவங்களுக்கு மரணத்துக்கு நேராய் கடந்து செல்லப்பட்டது. இந்த நாடுகளில் இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு ஒரு நித்திய ஜீவனை கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை எப்படி கொடுத்திருக்கிறார் என்றால், அவர் நமக்காக பாடுகளை ஏற்று கஷ்டம் அனுபவித்து கால்வரி சிலுவையில் நமக்காக அணிகளால் அறையப்பட்டு அவர் நமக்காக ஜீவனையும் அவருடைய இரத்தத்தையும் கொடுத்திருக்கிறதுனாலே அவர் நமக்கு அவருடைய நாமத்தினால் நமக்கு ஒரு இரட்சிப்பை கொடுத்திருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இங்கே நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் விசுவசிக்கும் போது நம்முடைய பாவங்களை அவர் மாற்றுதவராய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மாற்றுதவராய் இருக்கிறது. இங்கே வேதத்தில் நாம் வாசிக்கும் போது எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லுகிறார். கர்த்தர் பிள்ளைகளே, யாருடைய எல்லாம் பாவங்கள் மன்னிக்கிறதோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் என்று சொல்லப்படுது. யாருடைய எல்லாம் பாவங்கள் மன்னிக்காது இருக்கிறார்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்று காணப்படுகிறார். இங்கு யோவான் 20ஆம் அதிகாரம் அதிന്റെ 21ாமത്തെ வசனம் வாசிக்கும் போது, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உன்னை அனுப்புகிறேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். ஏதோ இன்னைக்கு ஊழியத்துக்கு போகிறார் என்று சொல்லி ஏதோ ஒரு பைபிளும் வாங்கி சும்மாவே சுற்றிட்டு போகுத மாதிரி அல்ல. அநேக ஊழியக்காரர்கள் இன்னைக்கு ஏதோ கைவிப்பு இல்லாத
ஒரு அதிகாரம் பெற்றுக்கொள்ளாமல், பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளாமல் அநேகர் ஊழியத்துக்காக கடந்து செல்லுகிறார். அநேகம் இந்த மக்கள் இன்னைக்கு அப்படியே கடந்து செல்லுவதை நாம் பார்க்கிறோம். அப்படி அல்ல. இங்கே தேவன் இயேசு சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல. பிதாவான தேவன் என்னை இயேசுவை எப்படி அனுப்பி இருக்குதோ அதே போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ இயேசு அந்த மக்களை தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கும்படி அனுப்பி விடுகிறார். அவங்ககிட்ட சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். அப்போ தேவனுடைய ஊழியங்களில் கடந்து செல்த ஞானம் நீங்களும் எப்போதும் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளுத மக்களாய் இருக்கணும். பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டு நம்மை அதை நம்முடைய சபையோ தலைவர்களோ நம்முடைய பாஸ்டர்மாரோ நம்முடைய பிஷப்புமாரோ ஊழியக்காரோ நம்மை அனுப்பும் போது நாம் அந்த ஊழியங்களிலேக்கு கடந்து செல்லலாம். இங்கே இயேசு அந்த மக்களை கூப்பிட்டு அவங்களே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கும்படி, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அறிவிக்கும்படி நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவங்களை அதிகாரபூர்வமாய் அனுப்பிவிடுது. அதே மாதிரி நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுது. கர்த்தர் பிள்ளைகளே, இன்னைக்கு ஞானம் நீங்களும் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுத மக்களாய் இருக்கணும். ஏதோ சபையில் போகும்போது மட்டும் நமக்கு பரிசுத்த ஆவி கிடைக்கிற மாதிரி அல்ல. நாம் எப்போதும் பரிசுத்த ஆவியால் நடத்தப்படுத மக்களாய் காணப்படணும். நம்முடைய யோசனைகள், சிந்தனைகள், நாம் நடக்கும் போது, நிற்கும் போது, வரும்போதெல்லாம் தேவனுடைய அதே ஆவி, பரிசுத்த ஆவி நம்மேல் தங்கி இறக்கப்பட வேண்டும். அப்போ ஒரு ஊழியத்துக்காக புறப்படுவதற்கு முன்னவே பரிசுத்த ஆவி நம்மேல் இருக்கணும். இந்த மக்களை அனுப்பும் போது அவங்ககிட்ட சொல்லுகிறார், நீங்க யாருடைய எல்லா பாவங்கள் மன்னிக்குதோ அவைகள் மன்னிக்கப்படும் என்று சொல்லுகிறார். அப்போ ஊழியத்துக்கு கடந்து செல்லுத அந்த மக்கள், சீஷர்கள், யாருடைய எல்லாம் பாவங்கள் மன்னிக்குதோ அதெல்லாம் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் என்று சொல்லுகிறார். யாருடைய எல்லாம் பாவங்கள் மன்னிக்காது இருக்குதோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாது இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் பிள்ளைகளே, நாம் சபைகளில் கடந்து செல்லும் போது நாம் சொல்லும், ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மாற்றும், என்னுடைய குறைகளை மாற்றும் என்று சொல்லி பயத்தோடு நடுக்கத்தோடு நாம் ஆலயத்தில் கடந்து செல்லும் போது, ஆலயத்தில் ஆயிருக்கும் போது, ஜெபிக்கும் போது, நாம் ஆயிருக்கிற இடங்களில் ஜெபிக்கும் போது தேவன் நம்மை அதை நம்முடைய பாவங்களை மாற்றி நம்மை விடுவிக்கிறார் என்று நாம் நம்புகிறது. கர்த்தர் பிள்ளைகளே, இந்த நாடுகளில் நாம் எப்போதும் புரிய வேண்டிய விஷயம், ஏதோ ஒரு சூழ்நிலையில் நான் புறப்பட்டு போய் ஊழியம் செய்யலாம் என்று சொல்லி போக முடியாது. நம்முடைய சபையோ, ஐயர்மாரோ, நம்முடைய பிஷப்புமாரோ, பாஸ்டர்மாரோ நம்முடைய மேல் கரம் வைத்து அவங்களை ஆசீர்வதித்து அபிஷேகம் பண்ணி ஊழியத்துக்காக அனுப்பும் போதுதான், நீங்க போங்கள் என்று சொல்லி அனுப்பும் போதுதான் நாம் ஊழியத்துக்காக அதிகாரபூர்வமாய் கடந்து செல்ல முடியும். இன்னைக்கு நாம் ஊழியத்துக்கு கடந்து செல்வதற்கு முன்னவே நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட மக்களாய் இருக்கணும். அந்த ஊழியக்காரர் யாருடைய எல்லாம் பாவங்கள் மன்னிக்குதோ அவைகள் மன்னிக்கப்படும் என்று தேவனுடைய வார்த்தையை சொல்லப்படுகிறது. யோவான் 20ஆம் அதிகாரம் அதிலே 19ஆம் வசனம் வாசிக்கும் போது, வாரத்தின் முதல் நாளிலே அன்றைய தினம் சாயங்கால வேளையில் சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததனால் கதகுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார்கள். யூதர்களே பயப்பட்டு, மக்கள் எங்களை வந்து கஷ்டப்படுத்துவார், பயப்படுத்துவார், அடிக்குவார், துன்பப்படுத்துவார் என்று சொல்லி இந்த சீஷர்கள் பயத்தோடு அவங்கள் இருக்கிறார். யூதர்களுக்கு பயப்பட்டு சீஷர்கள் எல்லாம் கூடி இருக்கிறது, ஒரு இடத்தில் கூடி இருக்கிற அந்த இடத்தில் இயேசு அவங்களோட நடுவில் வந்து நிற்கிறார். நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் பிள்ளைகளே, அவருடைய கைகளும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். அவர், நமக்கு தெரியும், அவருடைய கைகளில் ஆணிகளால் அறையப்பட்டிருக்கிறது. அவருடைய விழாவில் அதே அந்த ஒரு காயம் இருக்கிறது. இதை அங்கே காண்பித்திருக்கிறார்.
இயேசு அந்த சீஷர்களுக்கு காண்பித்திருக்கிறார். அதே மாதிரி சீஷர்களோடு சொல்லுகிறார், நீங்க என்னை பிதாவை எப்படி அனுப்பினோ அதே மாதிரி நான் இப்போது உங்களை அனுப்பி விடுகிறேன். அல்லேலூயா. இந்த நாடுகளில் கர்த்தர் பிள்ளைகளே, நான் நீங்களும் அதே பூட்டப்பட்டிருக்கிற இடத்தில் இருந்தாலும், ஞான் நீங்களும் அதை கதகுகள் அடைத்து உள்ள இருந்தாலும் இயேசு நம்முடைய நடுவில் இறங்கி வர முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்பிக்கை வைக்கிறார்? உன்னுடைய குடும்பத்துக்குள்ள இயேசு இறங்கி வர முடியும். உன்னுடைய பக்கத்தில் இயேசு இறங்கி வர முடியும். உன்னை கர்த்தர் தொட முடியாத தேவனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நமக்கு சமாதானத்தை கொடுக்க, நமக்கு விடுதலை கொடுக்க, நமக்கு சௌக்கியத்தை கொடுக்க ஒரே ஒருவர் தான் இருக்கிறார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் சீஷர்களுடைய நடுவில் வந்து நின்று சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம், பிதாவினை அனுப்பினது போல ஞானும் உங்களை அனுப்பி விடுகிறேன். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆவது வசனம் வாசிக்கும் போது, சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவருடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. இந்த நாடுகளில் நாம் விசுவாசத்தில் இருக்கிற பிள்ளைகளாய் இருக்கிறோம். சாத்தானுடைய தந்திரங்களையும் நாம் புரியும். இயேசு என்னை நேசித்திருக்கிறார், கர்த்தர் நமக்காக உயிரை கொடுத்திருக்கிறார், அவர் நம்மை விடுவித்திருக்கிறார், அவர் நமக்கு சமாதானத்தை அழித்திருக்கிற தேவனாய் இருக்கிறது. நம்முடைய சமாதானத்தை, நம்முடைய கர்த்தருடைய வல்லமைகளை சாத்தான் பறித்து எடுத்துக்கொண்டு போக கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு நாம் அநேக கிராமத்தில் நான் கடந்து வந்திருக்கிறார். அநேக கிராமத்தில் நல்லா ஜெபிச்சிட்டு இருந்த மக்கள் இன்னைக்கு ஜெபிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்குது. அநேகர் அதிகாலையிலே 4 மணிக்கு 5 மணிக்கு ஜெபிச்ச மக்கள் நீங்க உங்களோட ஊர்களிலே பார்த்து பாருங்க, இன்னைக்கு அவங்க ஜபமே பண்ணாதவங்களாய் இருக்கப்படுது. சாத்தான் அவங்களே மோசம் பண்ணுது. சாத்தான் அவங்களுடைய ஜபத்தை பறித்தெடுத்திருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்களை தூரமாய் கொண்டு போயிருக்கிறது. அதை அவனுடைய தந்திரங்களிலிருந்து நாம் விடுதலை பெற்றுக் கொள்ளுத மக்களாய் இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் பிள்ளைகளை, இந்த நாள்களில் அதே இயேசு நாம் இருக்கிற இடத்தில் கடந்து வர முடியுது. தேவன் 2-3 பேர் எங்கே கூடி வந்து இருக்குதோ அவங்களுடைய மத்தியில் நான் இறங்கி வரலாம் என்று சொல்லின தேவன். அந்த தேவன் உங்கள் குடும்பங்களுக்குள்ளே இறங்கி வர முடியும். நீங்கள் இருக்கிற இடத்தில் இறங்கி வர முடியும். அவருடைய ஆணிகளால் அறையப்பட்ட கரம் உங்களை தொட முடியுததாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நாடுகளில் ஞானம் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கும் போது, தேவனை சார்ந்து இருக்கும் போது, சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு நாம் என்ன செய்யணும்? எச்சரிக்கை உள்ளவராய் இருக்கணும். அவனுடைய தந்திரங்களை நாம் புரியணும். அதை சாத்தானுடைய தந்திரங்களை நாம் புரிந்து நாம் முன்னாடி கடந்து செல்லுத மக்களாய் இருக்கணும். நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட மக்கள், கர்த்தருடைய சமாதானம் இருக்கிற மக்கள், நமக்குள்ள ஒரு மன்னிப்பு இருக்கணும். நம்முடைய கணவன்கிட்ட ஒரு மன்னிப்பு கொடுக்க, மனைவிக்கு ஒரு மன்னிப்பு கொடுக்க, பிள்ளைகளுக்கு ஒரு மன்னிப்பு கொடுக்க, ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது அவங்களை மன்னித்து அவங்களோடு கூட நல்ல அன்பாய் இருந்து அவங்களை புரிய வைக்க நாம் அதை முன்னாடி கடந்து வரணும். அதே மாதிரி பரிசுத்த ஆவி நம்மேல் இறங்கி வரும்போது, பரிசுத்த ஆவி நம்மேல் கடந்து வரும்போது ஞானம் நீங்களும் அதை நல்ல வழிக்கு நடக்கிற மக்களாய் இருக்கும். அதுக்காக நாம் ஜபத்தோட காத்திருந்து ஜபிக்க வேண்டும் என்று வேதத்தில் நமக்கு பார்க்க முடியுது. கர்த்தர் பிள்ளைகளே, நமக்கு சமாதானத்தை அளிக்கிற தேவன், நம்முடைய குடும்பத்துக்கு, கிராமத்துக்கு, நாம் ஆயிருக்கிற பட்டணங்களில் நமக்கு சமாதானத்தை அளிக்கிற தேவன் அவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவர் நாம் இருக்கிற இடத்தில் கடந்து வர, நாம் எங்கே பூட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி விடுதலை கொடுத்து உன்னை அனுப்ப கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இந்த நாடுகளில் நம் வாழ்க்கையில் அதை கர்த்தருடைய சமாதானம் எப்போதும் இருக்கட்டும். நாம் சாத்தானாலே அதை மோசம் பண்ணப்படுத மக்களாய் காணப்படக்கூடாது. நாம் கீழே விழுத மக்களாய் காணப்படக்கூடாது. நாம் அவனுடைய தந்திரங்களை புரிந்து நாம் இயேசுவோடு கூட விசுவாசத்தோடு நின்று நாம் முன்னாடி கடந்து செல்த மக்களாய் நாம்
நாம் காணப்படணும். இங்கே நாம் வாசிச்சு கேட்ட சங்கீதத்தில் நமக்கு 22வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது அங்கே நமக்கு பார்க்க முடியும், நாம் சாப்பிட்டு திருப்தராய் இருக்க முடியும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. கர்த்தர் பிள்ளைகளே, நமக்கு தேவன் அதை ஆசீர்வாதங்களை கொடுப்பார். நாம் அதை நல்ல திந்து சாப்பிட்டு அதை திருப்தராய் இருப்பார் என்று 26வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. அது வாசிக்கல 26ஆம் வசனம், சங்கீதம் 22 அதில் 26ஆம் வசனம். சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். கர்த்தரை தேடுதவர்கள் அவரே துதிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறார். கர்த்தரை தேடுத மக்களாய் நீங்களும் ஞானமும் காணப்படுகிறது. அப்போ கர்த்தரை தேடுத மக்களாய் நாம் இருக்கும்போது, கர்த்தரை தேடுத மக்களாய் இருக்கும்போது நாம் அவரை துதிக்கிற பிள்ளைகளாய் இருக்கும். நாம் சாப்பிட்டு திருப்தராய் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் நம்மை கொண்டு வருவார். கர்த்தர் பிள்ளைகளே, இந்த நாடுகளில் நாம் அதை விசுவாசத்தில் இருக்கிறார், நாம் நம்பிக்கையுள்ளவராய் இருக்கிறார். நாம் அநேகம் அதை கர்த்தருடைய விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் நாம் ஆயிருக்கும் போது நமக்கு அதை கீழே விழுந்து விடாதபடி சாத்தானுடைய தந்திரங்களில் இருந்து நாம் விடுதலை பெற்று முன்னாடி கடந்து செல்ல மக்களாய் நாம் காணப்படட்டும். நாம் வாசிச்சு கேட்ட வசனத்தில் நாம் ஊழியக்காரர்களை அனுப்பும் போது பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டு அப்படியே தேவன் தேவனுடைய அதிகாரத்தோட அனுப்புத ஊழியக்கார் யாரெல்லாம் அவங்களுடைய பாவங்களை மன்னிக்குதோ அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று தேவனுடைய வார்த்தை நான் வாசிச்சு கேட்டிருக்கிறார். கர்த்தர் பிள்ளைகளே, இந்த நாடுகளில் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், தேவன் நம்மை கூப்பிட்டு இருக்கிறது. தேவனுடைய ஊழியத்துக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறது. அவர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். இந்த நாடுகளில் கேட்ட வசனங்களை தியானித்து நாம் கண்ணுகளை மூடி நாம் ஜெபிக்கலாம். தேவன் நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதித்து வழி நடத்துகிற தேவன். இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, இந்த நேரத்தில் அப்பா ஒரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன். எல்லா தின மக்களும் வசனம் கேட்கிறதுக்காக வாஞ்சையோட கடந்து வந்திருக்கிறது. எல்லா தின மக்களையும் நிரப்புதகவைக்காக ஸ்தோத்திரம். எல்லா தின மக்களும் ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். பலவீனதைகளை மாற்றும், கண்ணீரான சூழ்நிலைகளை மாற்றும். ஆண்டவரே, அநேக மக்கள் வேலைகளுக்காக ஜெபிக்கும் போது வேலை வாய்ப்புகளை கொண்டு நிரப்பட்டும், வழிகளை துறந்து கொடுக்கட்டும். இந்த நாடுகளில் திருமணத்துக்காக ஜெபிக்கிற மக்கள் உண்டு, திருமணங்கள் நடக்கப்படட்டும். அநேக மக்கள் இந்த நாடுகளில் வியாதியோட பலவீனதையோட கண்ணீரான சூழ்நிலைகளோட ஆயிருக்கும் போது அவங்களுக்கு ஒரு விடுதலை கொண்டு நிரப்பி நீர் ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய விசுவாசத்தில் நிற்கிற ஞானம் அதே இந்த மக்களும் ஆண்டவரே நாம் விசுவாசத்தோடு உம்முடைய பாதத்தில் அமர்ந்து இருக்கிறோம். தேவனை ஓரோ மக்களையும் நீ பலப்படுத்தி ஆசீர்வதித்து வழி நடத்துதகவைக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு வசனத்தில் கேட்டது போல ஆண்டவரே, நாங்கள் திருப்தராய் இருக்கப்பட, இந்த உலகத்தில் உம்மை ஆராதிக்க துதிக்கப்பட, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கப்படுத மக்களாயிருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். படிக்கிற ஒரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். படிக்கிறதுக்கான புத்தியும் ஞானத்தையும் கிருபைகளையும் கொண்டு நிரப்பும். ஓரோ சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன், ஓரோ ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய அந்த மந்தையை ஆசீர்வாதத்தோடு நடத்த ஓரோ இந்த மக்களையும் நீர் ஆசீர்வதிக்கதகவைக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு கட பிரச்சனையோட கட பாரத்தோடு ஆயிருக்கிற ஒரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கட பாரங்களை மாற்றி கொடுத்து நீ விடுவித்து வழி நடத்துதகவைக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு கடந்து வந்திருக்கிற ஒரு மக்களுடைய
குடும்பங்களிலும் தெய்வீக பிரசன்னம் இறங்கி வரப்படட்டும். தெய்வீக சமாதானத்தால் நிரப்பட்டும். இயேசுவே, சீஷர்களின் நடுவில் நீ இறங்கி வந்தது போல, சீஷர்கள் பயத்தோடு இருக்கும் போது அவங்கள் நடுவில் நீர் இறங்கி வந்தது போல, இன்னைக்கு பயத்தோடு நடுக்கத்தோடு பாரத்தோடு இருக்கிற மக்கள் நடுவில் நீ இறங்கி வருவதற்காக ஸ்தோத்திரம். ஒரு மக்களையும் நீர் தொட்டு ஆசீர்வதியும், விடுதலை கொண்டு நிரப்பும். நீர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் தன பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்குதா எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களையும் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையில் என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றேக்கு உம்முடையவர்களே. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஆமேன்.